அனைவருக்கும் வணக்கம். ஆ நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்? எந்த வெப்சைட்ல பண்ணணும்? அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் ஜிஎஸ்டி தேவைப்படும்? அதோட த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் எவ்வளோ லட்சம் மேல நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா, உங்க ஜிஎஸ்டி கம்பல்சரிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஸோ எங்களோட ஷாரா அகாடமி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிஎஸ்டி பத்தி நம்ம வீடியோஸ் வந்து கண்டினியூஸா போட போறோம். ஸோ இத பத்தி உங்களுக்கு அப்டேட்லாம் வரணும் அப்படின்னா, நீங்க மறக்காம ஷாரா அகாடமிய கிளிக் பண்ணிட்டு கமெண்ட்ல வந்து உங்களுக்கு தேவையான ஜிஎஸ்டி டாபிக்ஸை போடுங்க. நாங்கள் வந்து அது சம்பந்தமா வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். ஹூ ஷுட் ரெஜிஸ்டர் ஜிஎஸ்டி? யாரெல்லாம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும், யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹூ ஷுட் ரெஜிஸ்டர் த ஜிஎஸ்டி? வாட் இஸ் த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்? என்ன லிமிட்டு? ஹூ ஃபால்ஸ் அண்டர் மேண்டேட்டரி ரெஜிஸ்ட்ரேஷன்? வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்? என்ன அபிஷியல் வெப்சைட் இருக்குது ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு? ஃபஸ்ட்டு ஹூ ஷுட் ரெஜிஸ்டர் ஜிஎஸ்டி? ஸோ ஜிஎஸ்டி யாரால ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஆக்டில் 2017 பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் மேண்டேட்ரியாக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் ஆனுவல் டேர்ன் ஓவர் த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டை வந்து எக்ஸஸாக இருக்காங்களோ அவங்க மட்டும் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் போதும். ஒருவேளை நீங்கள் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மேண்டேட்ரியாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இன்ட்ரா ஸ்டேட்டுக்கு த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டுக்கு மேலே இருந்தால் மட்டும் பண்ணால் போதும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இகாமர்ஸ் செல்லர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அதான் இங்கே சொல்ல வராங்க. அப்புறம் என்ன த்ரெஷ்ஹோல்டு லிமிட் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து குட்ஸு சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 40 lakhs டேர்ன் ஓவர் மேலே இருந்தாலே நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்ரி எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து லா சொல்லுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில எக்ஸம்ஷன் கேட்டகரி ஸ்டேட்ஸ் இருக்குது. மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து அண்ட் திரிபுரா இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 20 lakhs லிமிட்டுக்கு மேலே இருந்தாலே they have to take the GST registration. இது இல்லாமல் சர்வீஸ் ப்ரொவைடர் பார்த்தீங்க அப்படின்னா 20 lakhs லிமிட்டுக்கு மேலே தாண்டினாலே நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10 lakhs மேலே இருந்துச்சு அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸில் மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, திரிபுராலாம் வந்து 10 lakhs மேலே பண்ணணும். ஸோ இதாக சொல்ல வராங்க. ஸோ குட்ஸ் சப்ளை பண்ணிங்க அப்படின்னா 40 lakhs தான் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டு. சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா 20 lakhs தான் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட். இது வந்து அப்பப்போ வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் ரிஃபார்ம்ஸ் வச்சு அப்பப்போ வந்து சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஸோ லிமிட்டேஷன்ஸில் நீங்கள் அப்பப்போ வந்து வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஜிஎஸ்டி வெப்சைட்டில். ஸோ யாரெல்லாம் மேண்டேட்டரி ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வருவா த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் இல்லாமல்? ஸோ அவங்களுக்கு தான் இங்கே போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்டுக்கு இடையில் நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, நீங்கள் கர்நாடகாவோ ஆந்திராக்கோ நீங்கள் வந்து ஏதாவது சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட குட்ஸ் அண்ட் சர்வீஸை சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட். சரிங்களா? அதே மாதிரி இகாமர்ஸ் ஆப்ரேட்டர் நீங்கள் வந்து ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு அந்த மாதிரி வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் வந்து உங்களோட பொருளை வந்து வாங்குறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு டேக் த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அதே மாதிரி வந்து கேஷுவல் டேக்ஸ் பர்சன்ஸ் அண்ட் நான் ரெசிடென்ட் டேக்ஸ் பர்சன்ஸ் டூயிங் பிஸ்னஸ் அக்கேஷனலி வித்தவுட் இட் ஃபிக்ஸ்ட் பிளேஸ். ஒரு நிலப்படியான பிளேஸ் இல்லை, ஆனால் நான் வந்து ஒரு நான் ரெசிடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா நான் ஜிஎஸ்டி எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நிபந்தனைக்கு உட்பட்டு நம்ம ஜிஎஸ்டி இங்கே எடுத்து தான் ஆகணும். அதை நீங்கள் அப்பப்போ வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனோட கன்சல்டன்ட்டையோ இல்லை ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர்ட்டையோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சு நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாம். அடுத்து பர்சன்ஸ் லைபிள் டு பே டேக்ஸ் அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். சில பேர்த்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம் வரும். ஸோ அவங்க வந்து நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பர்சன்ஸ் லைபிள் டு பே டேக்ஸ் அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஆர்சிஎம் அதுக்கு வரும். ஸோ அதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. உங்களோட ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர்கிட்ட நீங்கள் வந்து இதுக்கு எடுக்கணுமா எடுக்க தேவையில்லையான்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஏஜென்ட்ஸ் அண்ட் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பர்ச்சேஸ் மட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா
ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்களுக்கு வந்து வருமானம் வருது அப்படின்னா they have to take the ஜிஎஸ்டி. ஸோ இதையுமே நீங்கள் ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அப்பப்போ எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து டிடிஎஸ் டிசிஎஸ் டிடெக்டர்ஸ் அண்டர் ஜிஎஸ்டி. ஒருவேளை வந்து உங்களுக்கு டிடிஎஸ் டிசிஎஸ் பிடிச்சிருக்காங்க, ஜிஎஸ்டி ஆக்ட் படி பிடிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்களும் வந்து கட்டாயமாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். ஸோ அதான் இங்கே சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ இப்போ மேண்டேட்ரியாக இவங்கெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அப்பப்போ அமெண்ட்மெண்ட் வரும். அமெண்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு நல்ல ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் வந்து கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு. உங்களுக்கு பேன் கார்டுனால் ஆல்ரெடி தெரியும். ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குற பேன் கார்டு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருக்கணும், அப்படி இல்லைனா ரெண்டல் அக்ரிமெண்ட், அப்புறம்னா ஏதாவது ரெஜிஸ்டர்டு பிஸ்னஸ். சில சமயம் பார்த்தீங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்காது. அவங்களாம் வந்து அந்த பில்டிங் ஓனர்கிட்ட வந்து நீங்கள் என்ஓசி வாங்கி தரணும். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து ஒரு ரெண்டட் ப்ரீமிசஸில் இருந்துச்சு அப்படின்னா. அடுத்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில். கண்டிப்பாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் இருக்கணும். சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கு வந்து ஒரு சர்டன் டைம் கொடுப்பாங்க ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து. நீங்கள் அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஜிஎஸ்டி போர்ட்டலில். உங்கள் ஃபோட்டோகிராஃப், பார்ட்னர் இருந்தால் பார்ட்னரோட 2 ஃபோட்டோகிராஃபும் வேணும். எத்தனை பார்ட்னர் இருந்தாலும் வேணும். பிஸ்னஸ் ப்ரூஃப் ஏதாவது இருக்கணும். ஒன்று இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும், அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கணும், இல்லை எனி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். எம்எஸ்எம்இ கூட வச்சுருக்கலாம் நீங்கள். லெட்டர் ஆஃப் ஆத்தரைசேஷன். இப்போ நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து இல்லை மேனேஜிங் கமிட்டியில் இருக்காங்க, யாரெல்லாம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் இருக்காங்க, அவங்க யார் ஆத்தரைஸ் சிக்னேட்டரிஸ், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஸோ இதுக்கு ஒரு லெட்டர் ஆஃப் ஆத்தரைசேஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வெப்சைட்டில் போய் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா www.gst.gov.in. இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட் ஃபார் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து இதுக்குள்ளே போய் நீங்கள் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியோட வெப்சைட் இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். எப்படி பேஜ் இருக்குங்கிறத நான் சும்மா காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இப்போ நான் காமிச்ச எல்லா த்ரெஷோல்ட் லிமிட்டு, இல்லை நீங்கள் இ-காமர்ஸ் செல்லராக இருந்தீங்க, இல்லை ஏஜென்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி உங்களுக்கு கட்டாயம் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அதில் டவுட்ஃபுல் இருந்தாலோ இல்லை வந்து ஏதாவது வந்து கன்ஃபியூஷன் இருந்தாலோ நல்ல ஒரு ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர்கிட்ட, உங்கள் லோக்கலில் இருக்கிற ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஏதாவது கைட் பண்ணாங்க, இல்லை ஆடிட்டர் ஏதாவது இருந்தாங்க, தெரிஞ்ச ஆடிட்டர் இருந்தாங்க அப்படின்னா, சர்டிஃபைட் ஆடிட்டர் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இது நம்ம எப்படி இது பண்ணலாம், இது நம்மளுக்கு தேவைப்படுமா இல்லையா, மாதம் எப்படி ரிட்டர்ன் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வேணும், அப்ளைபிள் ஆகும் அப்படின்லாம் கேட்டு நீங்கள் முடிவு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பிஸ்னஸ் வளர நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மேண்டேட்ரியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்பப்போ இந்த சைட்டில் போயிட்டு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உண்டான அப்டேட்ஸ்லாம் வரும், அதையும் பார்த்துக்கோங்க. நாங்களும் எங்கள் சேனலில் வந்து ஜிஎஸ்டி அப்டேட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதை அப்பப்போ நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஸோ எங்களோட ஷாரா அகாடமி சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் திருப்பி தெரியறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட்டில் அடுத்து உங்களுக்கு என்ன ஜிஎஸ்டி டாபிக் வேணும், இல்லை எந்த ஜிஎஸ்டி டாபிக் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் டாபிக் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன்டாக அனுப்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.